இன்றைக்கி நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். என்னென்ன பஜ்ஜி அப்படின்னா, பலாப்பழத்தில் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா வெண்டைக்கால பஜ்ஜி செய்ய போகிறேன். அந்த பஜ்ஜி மாவு எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வீட்டிலையே அரைச்சிட்டு வந்த கடல மாவு, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இது அரிசி மாவு, ஏற்கனவே கடல மாவு போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, நான் நிறைய போட்டுட்டேன், கொஞ்சம் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோட்டா மாவுலாம் இட்லிக்கு போடும் பாருங்கள், அந்த சோட்டா மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நீங்கள் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க.